பேசிக் லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸில் இது இரண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் லெசனை பார்க்காதவர்களுக்காக அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் லெசனை பார்த்துவிட்டு இதை பார்த்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் மோட். லாஸ்ட் லெசனில் நான் இருக்கிறேன், அவள் இருக்கிறாள், அவர்கள் இருக்கிறார்கள் என்று நிகழ்காலத்தில் சென்டென்ஸ்களை பேசி பழகினோம். இன் திஸ் வீடியோ இறந்த காலத்தில் எப்படி பேசலாம் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். Just look at the sentences. நான் இருந்தேன், I was. I was. அவன் இருந்தான், he was. He was. அவள் இருந்தாள், she was. She was. நாங்கள் இருந்தோம், we were. We were. அவர்கள் இருந்தார்கள், they were. தேவு, நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். ஜூவு, ஜூவு. இனி விரிவான சென்டென்ஸ்களை ஃப்ரேம் பண்ணுவோம். நான் வீட்டில் இருந்தேன், ஐ வாஸ் அட் ஹோம். ஐ வாஸ் அட் ஹோம். நான் நேற்று வீட்டில் இருந்தேன், ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. எனது அப்பா களைப்பாக இருந்தார், மை ஃபாதர் வாஸ் டயர்ட். மை ஃபாதர் வாஸ் டயர்ட். நீ போன வாரம் சோகமாக இருந்தாய், யூ வர் சேட் லாஸ்ட் வீக். யூ வர் சேட் லாஸ்ட் வீக். பூனை தாகமாக இருந்தது, த கேட் வாஸ் thirsty. த கேட் வாஸ் thirsty. அவனுக்கு போன வருடம் 20 வயது, he was 20 last year. He was 20 last year. அல்லது he was 20 years old last year. He was 20 years old last year. மாணவர்கள் 10 நிமிடங்களுக்கு முன்பு விளையாட்டு மைதானத்தில் இருந்தார்கள். The students were in the playground 10 minutes ago. The students were in the playground 10 minutes ago. இனி நெகட்டிவ் சென்டென்ஸ்களை, அதாவது எதிர்மறை வாக்கியங்களை பார்ப்போம். நான் இருந்ததில்லை, ஐ வாஸ் நாட். ஐ வாஸ் நாட். அவன் இருந்ததில்லை, ஹி வாஸ் நாட். ஹி வாஸ் நாட். அவள் இருந்ததில்லை, ஷி வாஸ் நாட். ஷி வாஸ் நாட். அது இருந்ததில்லை, இட் வாஸ் நாட். இட் வாஸ் நாட். நாங்கள் இருந்ததில்லை, we were not. We were not. அவர்கள் இருந்ததில்லை, they were not. They were not. நீ இருந்ததில்லை அல்லது நீங்கள் இருந்ததில்லை, you were not. You were not. இனி விரிவான சென்டென்ஸ்களை பார்ப்போம். நான் வீட்டில் இருந்ததில்லை, I was not at home. I was not at home. I was not at home. நீ நேற்று களைப்பாக இருந்ததில்லை, you were not tired yesterday. You were not tired yesterday. அவனுக்கு போன வருடம் 30 வயதில்லை, he was not 30 last year. He was not 30 last year. அல்லது he was not 30 years old last year. He was not 30 years old last year. அது உன்னுடைய தவறாக இருந்ததில்லை, it was not your fault. It was not your fault. மாணவர்கள் பசியாக இருந்ததில்லை, the students were not hungry. The students were not hungry. Interrogative sentences, வினா வாக்கியங்கள். நான் இருந்தேன், I was. நான் இருந்தேனா, was I. Was I. அவன் இருந்தான், he was. அவன் இருந்தானா, was he. Was he. அவள் இருந்தாள், she was. அவள் இருந்தாளா, was she. Was she. அது இருந்தது, it was. அது இருந்ததா, was it. Was it. நாங்கள் இருந்தோம், we were. நாங்கள் இருந்தோமா, were we. Were we. அவர்கள் இருந்தார்கள், they were. அவர்கள் இருந்தார்களா, were they. Were they.
நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். You were. நீ இருந்தாயா அல்லது நீங்கள் இருந்தீர்களா? Were you? Were you? நீ வீட்டில் இருந்தாயா? Were you at home? Were you at home? அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா? Were they happy? Were they happy? அவனுக்கு போன வருடம் 20 வயதா? Was he 20 last year? Was he 20 last year? அவள் நேற்று பிஸியாக இருந்தாளா? Was she busy yesterday? Was she busy yesterday? நீ போன வாரம் ஃப்ரீயாக இருந்தாயா? Were you free last week? Were you free last week? இனி கொஸ்டின் வேர்ட்ஸுடன் சென்டென்ஸ்களை ஃபார்ம் பண்ணுவோம். நீ எங்கே இருந்தாய்? Where were you? Where were you? அவன் ஏன் சோகமாக இருந்தான்? Why was he sad? Why was he sad? நீ எப்போது அங்கே இருந்தாய்? When were you there? When were you there? போன வருஷம் அவனுக்கு எத்தனை வயது? How old was he last year? How old was he last year? எனது ஃபோன் எங்கே இருந்தது? Where was my phone? Where was my phone? நாள் எப்படி இருந்தது? How was the day? How was the day? 5 வருஷங்களுக்கு முன்பு உன் அப்பா என்னவாக இருந்தார்? What was your father 5 years ago? What was your father 5 years ago? ஓகே, பேசிக் லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் இது 2வது வீடியோ. மீண்டும் உங்களை 3வது வீடியோவுடன் சந்திக்கின்றேன்.